Welcome to VM Literacy Channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல example 5.15 பார்க்கலாம். Triangle ABC is equilateral and CD of right angle triangle BCD is 8 centimeter. Find the side of equilateral triangle ABC and also find BD. இங்கே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கம்பைன்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரியல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ட்ரையாங்கிளுடைய மூணு சைடும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தென் இன்னொரு ட்ரையாங்கிள் இங்கே கம்பைன் பண்ணியிருக்கா பிசிடி. பிசிடி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் சிடியோடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். ஓகேவா. இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு நமக்கு தெரியும் 8 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஈக்குவலேட்ரியல் ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுடைய சைடை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தென் பிடி இந்த சைடு வந்து அவங்க எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் ஃபைண்ட் பண்ணி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இதனுடைய லென்த் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எதை பேஸ் பண்ணி எழுதலாம்? இங்கே ஈக்குவலேட்ரியல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏபி பிசி ஏசி இந்த மூணு சைடுமே ஈக்குவல். இந்த ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சைடும் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 சென்டிமீட்டருக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஈக்குவலேட்ரியல் அப்படின்ட்டாவே நமக்கு மூணு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே. இங்கே நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பித்தாகரஸ் தியரம் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இங்கே பித்தாகரஸ் தியரமை பேஸ் பண்ணி தான் இந்த அன்னோன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடை வந்து நம்ம ஹைப்பட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பட்டனஸ் உடைய ஸ்கொயர் இந்த ரெண்டு சைடுடைய ஸ்கொயருடைய அடிஷனுக்கு ஈக்குவல். ஓகேவா. அதுதான் நமக்கு பித்தாகரஸ் தியரம். இதுதான் நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஃப்ரம் ட்ரையாங்கிள் பிசிடி, இந்த பிசிடி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் பை த பித்தாகரஸ் தியரம் எப்படி எழுதலாம்? இந்த பிடி அப்படிங்கிறது லென்த்தஸ்ட் சைடு இல்லையா. ஸோ இதனுடைய ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஓகேவா. பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இந்த ஹைட் அண்ட் பேஸுடைய ஸ்கொயருடைய அடிஷன் நமக்கு இந்த லென்த்தஸ்ட் சைடுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். இங்கே நமக்கு பிடியோடைய மெஷர்மெண்ட் தெரியும் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பிசியோடைய வேல்யூ நமக்கு என்ன? எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிடியோடைய மெஷர்மெண்ட் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 8. ஸோ 8 ஸ்கொயர். ஸோ இது நமக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 தான் ஏக்கும் பிக்கும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 இன்ட்டு ஏவுடைய வேல்யூ எக்ஸு, பியோடைய வேல்யூ வந்து 2. 2 2s are 4 இன்ட்டு எக்ஸ் 4x ப்ளஸ் 2 ஸ்கொயர்னால் 4. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே சேம் இதே மாதிரி தான் 2ax b வந்து 2. 2 2s are 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 2 ஸ்கொயர்னால் 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர் நமக்கு கிடச்சது. இப்போது எக்ஸோடைய வேல்யூலாம் ஒரு பக்கம், ஒய்யோடைய வேல்யூலாம் ஒரு பக்கம், சாரி கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தென் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ரெண்டுமே ப்ளஸ் சைடில் இருக்கு இல்லையா. இந்த 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது
-4ன்னு மாறிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது -x² மாறிடும். அதனால தான் நம்ம மூவ் பண்ணாமையே அதை கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு என்ன, இந்த சைடு வந்து 4x that is equal to -4x plus 8 8s are 64 or 8 ஸ்கொயர்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது +4x அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 4x + 4x 8x that is equal to 8 ஸ்கொயர். இங்கே எக்ஸோடைய வேல்யூ வேணும் அப்படின்னா 8 ஸ்கொயர் டிவைடட் பை 8 அப்படின்னு வருமா? 8 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 × 8 அப்படின்னு அர்த்தம். டிவைடட் பை 8. இந்த 8ம் 8ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு 8 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம 8 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? இங்கே நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும், இந்த ட்ரையாங்கிளுடைய சைடு வேணும். ஸோ ட்ரையாங்கிளுடைய சைடு நமக்கு என்னது, அதாவது ஏபி that is equal to BC that is equal to AC that is equal to x minus 2 அப்படின்னு சொல்லி தானே கொஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ நம்ம 8 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 8லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோம்னா 6 சென்டிமீட்டர். ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய சைடு நமக்கு எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். ஓகேவா? தென் பிடியோடைய மெஷர்மெண்ட் தானே கேட்குறாங்க. பிடி நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸோடைய வேல்யூ 8 + 2, 8 + 2 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம், த சைட் ஆஃப் ஈக்குவலேட்ரியல் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, பிடி இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. விஎம் லிட்ரஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.